மசாலா பன்னீர் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பவுல் பாஸ்தா இது 250 கிராம்ஸ் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் துளியோண்டு உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். 4 மினிட்ஸில் பாஸ்தா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் அளவு வாட்டர் சேர்த்துட்டோம் அப்படின்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இப்போது வானல் சூடானதோ அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்க பன்னீர் அதில் சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். வீட்டிலையே சூப்பர் சாஃப்டாக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வானலில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணியிருக்க பூண்டையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது கூடவே உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டொமேட்டோ, 2 ஆனியன், 1 கப் கேபேஜ், 1/2 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ் இதுதான் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அது கூடவே ஆல்ரெடி ரெடி பண்ணால் பன்னீரையும் சேர்த்து ஒரு மிக்ஸிங்க போட்டு விட்டுடலாம். இன்றைக்கி சாஸ் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பாஸ்தா அப்படி இல்லைனா நூடுல்ஸ் மசாலா எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது வாங்கி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாததுனால நான் இன்றைக்கி ஆனியன் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். சிமிலராக தான் இருக்கும் ரெண்டோடைய டேஸ்ட். அவ்வளோதான். டெம்ட் ஆகிட்டிங்களா? இந்தாங்க நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க.